ஹாய், இன்னைக்கு நம்ம இன்டிகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். 2 ஆர்டர் தான் உங்களுக்கு முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ 0 ஆர்டருக்கு என்ன பேட்டர்ன்ல நம்ம டெரிவேஷன் சால்வ் பண்றோமோ அதே தான் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 0 ஆர்டர் பார்த்துடலாம். ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் யூ ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ரேட் எழுதுவோம்? ஆஸ் யூஷுவல் முன்னாடி இங்கே வந்து மைனஸ் போட்டுப்போம், ஏன்னா ரியாக்டன்ட்னால. ஸோ டி ஆஃப் ஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் ஆர். சரிங்களா? என்ன இது அப்படின்னா இதுதான். சரிங்களா? இந்த பார்ட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அதுல இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னன்னா ரேட் எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டே எடுத்துப்போம். ஸோ அப்படியே இதுதான் ரேட் எக்ஸ்பிரஷன். கரெக்டுங்களா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவீங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இந்த ரேட் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க? இந்த டிஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே ஆர் பவர் 0. ஏன் அப்படின்னா இது 0 ஆர்டர். 0 ஆர்டர்னால பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 என்ன வரும்? 1ன்னு வரும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி, ரைட் ஹேண்ட் சைடும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, டிடியால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிடியால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டிகிரேட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்டிகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆறுன்னு கிடைக்கும். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைட் வாங்க, இன்டெக்ரல் ஆஃப் டிடி வந்து டி தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மைனஸை நான் இந்த சைட் கொண்டு போய்க்கிறேன், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். கேடி மைனஸ் கேடி பிளஸ் சி. சரிங்களா? ஸோ இது வந்து இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் தான் அந்த சி. சரிங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் மேத்தமேட்டிக்கலாக இது வந்து இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அட் டைம் டி, டைம் வந்து 0வா இருக்கும்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி நம்ம சொல்றோம்னா ஆர் நாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் டீனா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல. சரிங்களா? அப்பதான் டைம் டி வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வந்து இனிஷியல் ரேட்டை நம்ம என்ன சொல்றோம்? ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ 0 பிளஸ் சி. என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல வந்திருக்கிறத நம்ம இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஆர்னா ஆர் நாட், ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கரெக்டுங்களா? டைம் டி 0வா இருக்கும்போது டி இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டுக்கோங்க, பிளஸ் சின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ எனிதிங் இன்டூ 0 வந்துடும். ஸோ இது டைரக்டா இதுக்கு ரிலேட் ஆயிரும். ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 2. சரிங்களா? ஸோ இந்த 2 எதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆர் அப்படியே வந்துடும், மைனஸ் கேடி அப்படியே வந்துடும், மைனஸ் கேடி பிளஸ் சிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் நாட் போடணும். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. சரிங்களா? இப்போ ஒய் என்ன பண்ணலாம்? ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு ஆர் பிளாட் பண்றோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டி பிளாட் பண்றோம். ஸோ அப்போ மைனஸ் கே தான் ஸ்லோப்பு. அப்போ வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு. அப்போ எப்படி இருக்கும்? நெகட்டிவா வரணும் லைனு. சரிங்களா? இங்க அப்ப என்ன ஆகும்? குறையணும். ஸோ அப்போதான் ஸ்லோப் எப்படி இருக்கும்? நமக்கு நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்கு. இந்த சி வந்து இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இப்போ இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட நம்ம இந்த ஈக்குவேட் பண்றதுனால இங்க போய் டச் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னது? சி. ஒன்றும் இல்லை, அதான் ஆர் நாட். சரிங்களா? சி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட். இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க, இந்த ஆர் மைனஸ் ஆர் நாட் ஒரு சைடு எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த டி வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? இங்க வந்து மைனஸ் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மைனஸ் நான் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா இப்போ ஆர் நாட் பிளஸ்ன்னு ஆயிரும், இந்த ஆர் நாட் இங்க பிளஸ்ன்னு ஆயிரும், இந்த ஆர் வந்து மைனஸ்ல ஆயிரும்ல. ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆர் நாட் மைனஸ் ஆர் பை டி இஸ் ஈக்குவல் டு கே. ஏன்னா நெகட்டிவ் சைடு நம்ம அந்த சைடு எடுத்துட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்த பேஜ்ல பாருங்க, இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 0 ஆர்டர்ல. சரிங்களா? அடுத்த இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அமோனியா இருக்கு இல்லையா? ஸோ அமோனியா வந்து நைட்ரஜனாவும் ஹைட்ரஜனாவும் வந்து ஸ்பிளிட் ஆகுது. சரிங்களா? எந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னா பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. பிளாட்டினம் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்னர்ட் கேட்டலிஸ்ட்ங்கிறதுனால. சரிங்களா? இது ரியாக்ஷன் போகாது, இது வந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அதாவது இது எல்லாமே கேஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ பிளாட்டினம்ல 2 அமோனியா மாலிகுல் இருக்கு, இங்க வந்து பிளாட்டினம்ல 4 அமோனியா மாலிகுல் இருக்கு. ஸோ லோ ப்ரெஷர்ல ஒரு சர்ஃபேஸ், எல்லா சர்ஃபேஸ்லயுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கேஸஸ் வந்து அப்சார்ப் ஆகலாம்.
சரிங்களா. ஸோ அது அப்சார்ப் ஆகுறது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ப்ரெஷரை பொறுத்து இருக்கும். சரிங்களா. ஸோ லோ ப்ரெஷர்ல கம்மியான அமோனியா மாலிகுல்ஸ் தான் வந்து அப்சார்ப் ஆகும். சரிங்களா. இந்த ப்ராசஸ் பேர் வந்து அப்சார்ப் கிடையாது. சரிங்களா. அப்சார்ப் கிடையாது, அட்சார்ப். ஸோ இதுல பாருங்க ஹை ப்ரெஷர்ல வந்துட்டு என்ன ஆகும், நிறைய அமோனியா மாலிகுல்ஸ் வந்து இங்க வந்து ஃபுல்லா ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹை ப்ரெஷர்ல பாத்தீங்க அப்படின்னா 0 ஆர்டர் தான் ஹை ப்ரெஷர்ல. இதுக்கு வந்து எப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுதான் 0 ஆர்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா. ஸோ அதை ஒபே பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஹை ப்ரெஷர்ல வந்து இதை ஒபே பண்ணுது பாருங்க. எப்படி பாருங்க, அமௌண்ட் ஆஃப் அமோனியா இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மேக்ஸ் 0 ஆர்டர். ஏன் அப்படின்னா ஹை ப்ரெஷரில் ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸ் என்ன ஆகும், ஃபுல்லாயிரும். ஸோ அதுக்கப்புறம் அது கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இங்கே வந்து மீனிங்லெஸ். சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷன் ஹை ப்ரெஷரில் இட் ஒபேஸ் 0 ஆர்டர். சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள். அடுத்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல அதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன் தான். என்ன, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. கரெக்டுங்களா. ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதிடலாமா, எழுதிருவீங்க. அங்க 0 போட்டிருப்பீங்க, இங்க 1 போட்டிருக்கீங்க பாருங்க. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் இந்த சைட் கொண்டு போயிடலாம், டிடி அந்த சைட் கொண்டு போயிடலாம். சரிங்களா. ஸோ அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா லான் ஆர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மைனஸ் நான் இந்த செட் கொண்டு போய்க்கிறேன், அதான் இந்த மைனஸ் கேடி பிளஸ் சி. சரிங்களா. டி இஸ் ஈக்குவல் டு இங்க 0, அதே அங்க போட்டோம் இல்லையா, இனிஷியல் டைம்ல டைம் வந்து 0வா இருக்கும். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஆர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆர் நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்காக. சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 0 போட்டுருவீங்க. ஸோ 0 போட்டிங்க அப்படின்னு லான் ஆர் டைரக்டா என்னென்ன ஆயிரும், ஆர் நாட் இல்லைங்களா, ஆருக்கு பதிலாக ஆர் நாட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், டைரக்டா சி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா. ஸோ இப்போ லான் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி பிளஸ் லான் ஆர் நாட். சரிங்களா. ஏன் இந்த சி இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லான் ஆர் நாட் ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்ட பிறகு லான் ஆர் பை லான் ஆர் நாட் இதை வந்து கீழே கொண்டு வந்துடலாமா, இதை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ கீழே கொண்டு வந்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு கேடி. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த லான்ல வந்து இது அலௌடு. எப்படி பண்ணலாம்னா இதை வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இது மேலேயும் இது கீழே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த பிளஸ் இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து இது பாருங்க, அது பாசிட்டிவா ஆன பிறகு அதே தான் நான் இங்கேயோ எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஈக்குவேஷன் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு சைடு வச்சுட்டு டி அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதேமே நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்த லான் R1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி. இந்த இடத்துல ஆர் நாட். சரிங்களா. இந்த இடத்துல R1 R2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து R1 அப்படிங்கிறது ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம் T1னா அதோட இது வந்து R1. T2 அப்படின்னா நீங்க கெமிக்கல் கைனடிக் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு கேரி அவுட் பண்றீங்கன்னா அதுல வந்து நீங்க ஒவ்வொரு டைமுக்குமே அதோட ரேட்டோட கான்சன்ட்ரேஷன், அதாவது ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அளவுக்கு குறையுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு ஏறுது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு இதுக்கு தான், ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ R1 இருக்கும்போது மைனஸ் KD1 இருக்கும், லான் ஆர் நாட். அதாவது அந்த சி பார்த்தோம் இல்லையா, y இஸ் ஈக்குவல் டு MX + C அந்த மாதிரி ஈக்குவேஷன்ல தான் இங்கே வந்து நம்ம ஆர் நாட்டை சப்ஸ்டியூட் பண்றோம். அதாவது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ல பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இதுல, அதே தான். ஸோ 1 - 2 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதேதான் R1 - R2. அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். கரெக்டுங்களா. ஸோ இப்படி எழுதிக்கலாம். T2 அதை கே வெளில எடுத்துக்கோங்க. அப்போ T2 - T1 வரும். சரிங்களா. நெகட்டிவ் சைன் வந்து அடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா. அடுத்து இது பாருங்க, அதை இங்கே கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்தோம் இல்லையா, அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டைம் டிஃப்ரென்ஸ்ல, அதாவது T1 அண்ட் T2ல எப்படி வந்து நீங்க வந்து எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுதான், ஒரு ஹிண்ட் தான். ஸோ கடைசியில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இதை வந்து லான்ல இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணணும்னா லாகா கன்வெர்ட் பண்ணும். ஸோ லாகா கன்வெர்ட் பண்றதுக்கு 2.303ஆல நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க இந்த டெரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ K இஸ் ஈக்குவல் டு 2.303/T லாக் R0/R. சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு A/A - X அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்.
சரிங்களா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அட் டைம் டீல இந்த டைம்ல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இது இருக்கு அப்படிங்கிறத ஏலேருந்து சில அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்டா மாறி இருக்கும்ல, ஸோ அதனால தான் ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ். சரிங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப 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 முக்கியம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்க்கலாம் ஹாஃப் லைஃப்பை நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னா இதுதான் அந்த ட்ரிக்கு. ஸோ டி ஹாஃப் அப்படிங்கிறது 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1. அதாவது ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடணும். வந்த ஆன்சர்ல தான் -1 சால்வ் பண்ணணும். சரிங்களா, பை ஏ நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது என்னன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதோட பவர் n-1. இது கே அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். என்னன்றது ஆர்டர்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும். சரிங்களா, n-1. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இதுல இருந்து டி ஹாஃப்க்கு செகண்ட் ஆர்டருக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, n இருக்க வேண்டிய இடத்துல 2ன்னு போடுங்க. ஏன்னா செகண்ட் ஆர்டர் இல்லையா, ஸோ அப்படி நீங்க n இருக்க இடத்துல 2 போயிட்டுனா 2 - 1 வரும். -1 a நாட் பவர் 2 - 1 இன்ட்டு கே 2 - 1 வரும். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. 2 பவர் 2 - 1 என்ன வரும், 2 பவர் 1 வரும். -1 பை ஏ நாட் 2 பவர் -1 வரும், 1 வரும். ஸோ அந்த 1 இன்ட்டு கே 2 - 1 என்ன வரும், 1 தான் வரும். சரிங்களா, ஸோ 2 - 1 என்ன வரும், 1 வரும். ஏ நாட் இன்ட்டு கே. ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டரோட டி ஹாஃப். ஓகேங்களா, பட் இதை வச்சு நீங்க தேர்ட் கண்டுபிடிக்கலாம், தேர்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம், 0 ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஸோ இது எல்லாத்துக்குமே டி ஹாஃப் நீங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 0.693 பை கே. சரிங்களா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லா ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னாலும் டி ஆஃப் கண்டுபிடிக்கணும்னாலும் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணா மட்டும் போதும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If the rate constant of a reaction is 0.03 second per second, how much time does it take for 7.2 molar concentration of the reactant to get reduced to 0.9 molar? ஸோ log 2 வேல்யூ இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ log 2 log 5 வரைக்கும் அதோட வேல்யூ என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு ஈஸியாக கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ log 2க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரேட் எக்ஸ்பிரஷன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க பெர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் செகண்ட் தான் நான் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் டீச் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டருக்கான யூனிட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா, ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன வரும், அதோட யூனிட் பெர் செகண்ட் வரும். சரிங்களா, பெர் செகண்ட் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ரேட் கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவேஷன் இதுதான். சரிங்களா, k is equal to 2.303 by t log a minus a by a minus x. ஏன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இந்த டைம் டீல தான் a minus x அது மாறுது. சரிங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, ரேட் கான்ஸ்டன்ட்கான வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க 0.03 இன்ட்டு லாக் உங்களுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஃபார் 7.2 மோலார். ஸோ 7.2 மோலார் 0.9 ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும், 7.2. அது எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0.9 ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, 2.303 இன்ட்டு லாக் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, ஸோ 8 என்னென்னு எழுதலாம், 2 கியூப்னு எழுதலாமா. ஸோ 2 கியூப் அப்படின்னா லாக் ஆஃப் இந்த மாதிரி உங்களுக்கு பவர்ல இருந்துச்சு, பேஸ் பவர்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்க பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே முன்னாடி கொண்டு வந்திருக்கும். ஸோ 2.303 by 0.03 into 3 log 2. சரிங்களா, log 2 வேல்யூ தான் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களே ஒரு வேல்யூ கொடுத்து. ஸோ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா 69.32 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 69.32 ஆப்ஷன் சியில் இருக்கு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதில் இருக்க ட்ரிக்கே என்ன அப்படின்னா நீங்கள் அந்த யூனிட்டை வச்சு கண்டுபிடிக்கணும், ஆர்டரோட யூனிட்டை வச்சு கண்டுபிடிக்கணும் அது என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். If the half-life T half for a first order reaction is 1 minute, then the time required for 99.99% completion of the reaction is closest to. எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருவாங்க, அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா டி ஹாஃபோட எக்ஸ்பிரஷன் என்ன, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரிங்களா? மிச்சம் எல்லா ஆர்டருக்குமே வந்துட்டு nth ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆர்டர்னாலும் சரி, 3, 4, 5, 6 எந்த ஆர்டர்னாலும் சரி, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும், நீங்க வந்து டி ஹாஃபோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டி ஹாஃப்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து கே இஸ் ஈக்குவல் டு இந்த கே அங்கே கொண்டு போயிருங்க, டி ஹாஃப் இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டி ஹாஃப் வந்துட்டு 1 மினிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு இது ஆன்சர் வரும். கேவோட ரேட் கான்ஸ்டன்டோட எக்ஸ்பிரஷன் இதுதான், ஃபர்ஸ்ட் ஆர்டரோட எக்ஸ்பிரஷன் இதுதான். உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2.303 பை டி நமக்கு தெரியாது, லாக் இங்க வந்து 99.9% சொல்லியிருக்காங்க. அதாவது கான்சன்ட்ரேஷன்ல கொடுக்காம இங்க பெர்சன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலா 100% இருந்திருக்குமா அதோட கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன், அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 99.9% வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. தென் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99.9% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அது ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 100 மைனஸ் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லை கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்படி மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 100 நம்ம எப்படி எழுதலாம், 1 × 10⁻²ன்னு எழுதலாமா. டினாமினேட்டர்ல பாருங்க எவ்வளோ வரும் அப்படின்னா 0.1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 × 10⁻⁻1 சொல்லி எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த டி அங்கே கொண்டு போயிருங்க, இந்த கேவை இந்த செட் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. இது மேலே போச்சுன்னா ப்ளஸ்ல வரும், அப்போ வந்து 10⁻³ வரும். ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன், லாகை வந்து பவர்ல பேஸ் அண்ட் பவர்ல இருக்கும்போது பவர் வந்து என்ன பண்ணிடலாம், முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ லாக் 10 என்ன வரும், 1ன்னு வரும். பேஸ் 10 வந்துட்டு 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த என்ன ஆகும், இது சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9.96ன்னு வரும். இந்த 9.96 எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே கொடுக்கல, பட் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். For a first order reaction, A gives P. Initial concentration of A is 0.1 molar. So first order கொடுத்துட்டாங்க, which becomes 0.001 molar. ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஈஸி ஃபார்முலா தெரிஞ்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆஃப்டர் 5 minutes, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இன் மினிட் இன்வர்சஸ். ஏன்னா பெர் செகண்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது இங்கே மினிட்ல கொடுத்துருக்கனால மினிட் இன்வர்ஸ்ல நீங்க வந்து சொல்லணும். ஸோ ஏ அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் 0.1. அது A - X தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 0.001ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 minutes டைம் வேறு கொடுத்துருக்காங்க. டி இருக்க வேண்டிய இடத்துல 5 minutes போடுங்க. அண்ட் இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இந்த 10⁻³ மேலே போச்சுன்னா 10⁻+3 ஆகும். சரிங்களா? ஸோ +-1 இருக்கு, +3 இருக்கு. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 2ன்னு வரும். அப்போ 10⁻²ன்னு வரும். ஸோ அதுதான் இது. இப்போ 10⁻², இல்லை இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, இதை முன்னாடி கொண்டு போவீங்க அடுத்த ஸ்டெப்ல. ஸோ log 10 என்னென்ன ஆகிடும், பேஸ் 10 வந்து 1ன்னு ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.9212 வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். தி கிவன் கிராஃப் இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் கைனடிக்ஸ் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ இதில் பாருங்க ஒய் என்னன்னு சொல்லல, எக்ஸ் என்னன்னு சொல்லல. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட டாஸ்க். சரிங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இதை விட்டுருங்க, ஏன்னா வந்துட்டு அது ஒரு கண்டிஷன் ரெக்குயர்மெண்ட் தான். பட் இது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த கிராஃப் தான் மெயினாக முக்கியம். என்னன்னா எக்ஸ் சேஞ்ச் ஆக பாருங்க, இந்த ஒவ்வொரு எக்ஸ் ஈச் வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்குமே ஒய் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அப்போ 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எப்படி நம்ம வந்து இந்த ஒய் அண்ட் எக்ஸை வந்து இங்கே பிளக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எப்படி 0 ஆர்டர் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு தெரியும் எது டிபெண்ட் பண்ணியிருக்காது 0 ஆர்டர்ல, ரேட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம். ஸோ ரேட் depend on concentration, sorry not time, depend on concentration.
ஸோ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எதுக்கு கிடையாது, ஜீரோ ஆர்டருக்கு கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு இங்கே வந்து டி ஹாஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. டி ஹாஃப்கான எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 0.693 டிவைடட் பை கேன்னு வரும், ரேட் கான்ஸ்டன்ட் வரும். எங்கேயாவது இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஜீரோ ஆர்டர் பாருங்க, அடுத்து பாருங்க y இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று கரெக்டாக இருந்தாலும் இன்னொன்று தப்பாக இருக்கும். பட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறது பாருங்க, இதில் பாருங்க ஜீரோ ஆர்டர், y இஸ் ஈக்குவல் டு ரேட்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்படியே மேட்ச் ஆகுதா? ஒய்யை வந்து ரேட்டுன்னு எழுதிட்டீங்க, எக்ஸை வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் என்ன ஆகாது, ரேட்டு சேஞ்ச் ஆகாது ஜீரோ ஆர்டருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் சில ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் பார்த்துருவோமா, டி ஹாஃப் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா டி ஹாஃப்க்கு வந்து இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எதுவுமே இல்லை பாருங்க. ஸோ அதே மாதிரி டி ஹாஃபும் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன ஆகாது, வேரி ஆகாது. ஸோ இதை டி ஹாஃப்னு எடுத்துப்பீங்க, இதை கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஆகாது, ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன்லேயே இல்லை பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தால் தானே கிராஃப் நம்ம அதை பத்து அது வழியாக கிராஃப் வரைய முடியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இல்லாததுனால இந்த ரெண்டு இதுவுமே கரெக்ட். ஒய்க்கு வந்து ரேட்டு பிளாட் பண்ணி எக்ஸை வந்து கான்சன்ட்ரேஷனை போட்டீங்கன்னா ஜீரோ ஆர்டருக்கு கரெக்டாக இந்த கிராஃப் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒய்க்கு வந்து டி ஹாஃப் பிளாட் பண்ணி எக்ஸை வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் தான் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன், ஜீரோ ஆர்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாட் பண்ணும்போது இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஏவும் இல்லை, ஏ மைனஸ் எக்ஸும் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். இதுக்கு பாருங்க, ரேட் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோ ஆர்டருக்கு இண்டிபெண்ட், அதான் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகாது, ரேட் சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்டிகிரேட்டட் ரேட்லாம் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்றத பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த என்ன பண்ணியிருக்கோம்னா, வெறும்னே ஃபார்முலா கடைசி அந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஹாஃப் லைஃபோட நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த ஆர்டர் வேணாலும் நீங்கள் வந்து ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ டெய்லி லேர்ன் பண்ணுங்கள். இவ்வளோ உங்களுக்கு இது ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதே ப்ராப்ளம்ஸை திரும்ப ரீடூ பண்ணுங்கள் பார்க்காம. ஸோ இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு